யாக்கோபு எழுதின நிருபம் முதலாவது நிருபத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்கலாம். ஒன்றிலிருந்து 7 வரைக்கும் வாசிக்கலாம். தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கும் ஊழியக்காரனாக யாக்கோபு சிதறியிருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்து சொல்லி எழுதுகிறாவது, என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகள் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவாக இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவராயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்வதுமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படுவன் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாவது பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. 12-13 வாசிக்கலாம். சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்புகளுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவகிடத்தை பெறுவான். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. சிறிய ஜெபமெல்லாம். இரக்கத்தில் அரிசுமுள்ள எங்கள் பிதாவே, ஆண்டவர் இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. ஆண்டவரை ஆண்டவரை இப்போதும் வாசித்த ஆண்டவர் உங்களுடைய வார்த்தை ஆண்டவரே, நீங்கள் ஆண்டவரை எங்களுக்கு தெரியப்படுத்தும் ஆண்டவரை. என்னை மறைப்புற விலைக்கு அடியனை மறைத்து நீ ஆண்டவரே பேசும் ஆண்டவரே. நீ அதிகாரமுள்ளவாய் துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் ஒரு கிருபை பிரசன்ன ஆளுகை தொடர்ந்து வழிநடத்த வேண்டுமாய். இவை எல்லாவற்றையும் எங்கள் ரட்சகரம் வைப்போமாக இயேசு கிறிஸ்து நாம் கேட்கிற ஜூனில் எங்கள் தகப்பனே, ஆமேன். பிரியமானவர்களே, இங்கே யாக்கோபு பொதுவான நிருபம் என்று இங்கே நாம் வாசிக்கிறோம். தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு சிதறியிருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறாவது, என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகள் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள் என்று இங்கு வாசிக்கிறோம். சோதனை ஒரு விசுவாசிக்கு அது சந்தோஷமாக எண்ணப்படும் என்று வாசிக்கிறோம். அப்போ சோதனைன்னு வரும்போது நமக்கு சின்ன சின்ன சோதனை வரும்போது நம்ம சோர்ந்து போகிறோம். சரீரத்தில் சோதனை வருது, சில பலவீனங்கள் வருது, சில தேவைகள் இருக்குது. ஆனால் நம்ம எந்தவனமாக அதை சந்தோஷமாக எண்ணுறோமா இல்லை சோதனை அதை அதிலிருந்து விடுதலை பெறும்படியாக நம்ம எந்தவனமாக நிலைத்திருக்கோம். இங்கே யாக்கோபு சொல்கிறாரு, சிதறிருக்கிற 12 கோத்திரம் வாழ்த்து சொல்கிறார் ஃபஸ்ட்டு. அதுக்கடுத்து பலவித சோதனை வரும். விசுவாசம் சொன்னால் விசுவாசம் நல்ல போராட்டம் தான், போராட்டம் உள்ள வாழ்க்கை தான். இப்போ நம்ம காணிக்க பூச்சி வாசித்தோம். நம்ம எந்த நிலைமையில் இருந்தாலும் கர்த்தர் நம்மை எந்தனமாக உயர்த்தும்படியாக தான் ஒவ்வொரு இடத்தையும் ஆண்டவர் கூட்டி கொடுத்து வருகிறார். ஒவ்வொரு நாளையும் நமக்கு கூட்டி கொடுத்து வருகிறார். ஒவ்வொரு வாரமும் நமக்கு கூட்டி கொண்டு வருகிறார். ஆனாலும் நம்முடைய தேவைகள் தேவன் சந்தித்து வருகிறார். நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கண்ணோக்கமாக இருந்து எல்லாவற்றையும் ஒரு ஆலோசனை செல்லக்கூடிய தேவன் என்று வாசிக்கிறோம். அந்தனமாக நம்முடைய கையின் பிரயாசங்களையும் தேவன் ஆண்டு கொண்டு அதிலிருந்து நாம் உதவி செய்ய முடியாது. கர்த்தருக்கென்று நாம் கொடுக்கும்போது கர்த்தர் நம்மை இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிக்கக்கூடிய தேவன் என்று நாம் வாசிக்கிறோம். அந்தவண்ணமாக நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய பேச்சுக்கள் ஜப சிந்தனையோடு இருக்கும்போது கர்த்தரை ஒவ்வொரு தேவையை சந்தித்து நம்மை தயவாய் வழிநடத்தக்கூடிய தேவன் என்று வாசிக்கிறோம். அந்தவண்ணமாக நாம் சோதனையில் இருக்கும்போது அதை நாம் மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள் என்று இங்கு வாசிக்கிறோம். நீங்கள் ஒன்றிலும் குறைவாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவராயும் இருக்கும்படி பொறுமையானது பூரணிகிற. அப்போது இதில் நம்ம நமக்கு ஒரு உபத்திரம் வருது, சில பாடுகள் வருது, சில தேவைகள் வருது சொன்னால் ஒரு விசுவாசி எப்படி இருக்கணும், அது பொறுமையாக இருக்க வேண்டும் என்று விசுவாசிக்கிறோம். அப்போ பொறுமையாக இருக்கும்போது நம்முடைய காரியங்கள் அதிலிருந்து வர்த்திக்க பெறும்படியாக, நம்முடைய காரியங்கள் அதிலிருந்து விடுபடும்படியாக தேவனை கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரும் நினைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அந்தனமாக நீங்கள் ஒன்றிலும் குறைவாக இராமல் அது பூரணராயும், பூரணம்னா முடிவு இல்லையா, முடிவே இல்லை, எல்லாத்திலையும் முடிவானது தான் பூரணம் சொல்லி வாசிக்கிறோம், சம்பூரணம் என்று வாசிக்கிறோம். அந்தனமாக நீங்கள் ஒன்றிலும் குறைவாக இராமல் பூரணராயும் நிறைவாக இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை
செய்ய கடவது. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்வருமாக தேவனிடத்தில் கேட்க கடவன். அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஒரு குறைன்னு சொன்ன நம்மளுடைய தேவைன்னு சொன்னால், பிள்ளைங்களுக்கு தேவைன்னு சொன்னால் அப்பா அம்மா கிட்ட கேட்பாங்க. அப்பா அம்மா அதுலேருந்து எந்த அளவாக கொடுக்க முடியும் அதுதான் கொடுக்க முடியும். அப்போ இது தேவனை கர்த்தர் அவர் சம்பூர்ணமாக கொடுக்கக்கூடிய தேவன். நம்முடைய தேவைகள் என்ன ஏதென்று பரமபிதா அறிந்திருக்கிறான்னு சொல்லி வாசிக்கிறோம். அப்போ என்னுடைய தேவை என்னவென்று தேவன் அறிந்திருக்கிறதுனாலே அதற்கு நான் பாத்திரவனாக, குறை என்னிடத்தில் உண்டு, குறை நம்மிடத்தில் உண்டு. அந்த குறையிலிருந்து நாம் விடுபடும் போது தேவனை கர்த்தரை பார்த்து அதிலிருந்து நம்ம விடுவித்து நமக்கு சம்பூர்ணம் அளிக்கக்கூடிய தேவன். அப்போது குறைவு நம்ம இடத்தில் இருந்தனா அதை நிறைவாக்கும்படியாக தேவனுடைய பாதபத்தில் அமர்ந்து நாம் ஜெபிக்கும் போது தேவன் அதிலிருந்து விடுதலை கொடுத்து நம்முடைய தேவை அதிகமாக சந்திக்கக்கூடிய தேவன் என்று வாசிக்கிறோம். அவரிடத்தில் குறைவில்லை. குறைவுள்ள தேவன் நம்ம இடத்தில் கிடையாது. குறைவு நம்ம இடத்தில் தான் உண்டு. நிறைவான கர்த்தர் நம்ம எல்லாவற்றையும் நம்ம நிறைவாக்கும்படியாக நம்ம நினைத்திருக்கிறார். குறைவு நம்மிடத்தில் உண்டு. அதை நாம் நிவர்த்தி செய்யும் போது தேவன் அதிலிருந்து நமக்கு சம்பூர்ணத்தை கொடுக்கக்கூடிய தேவன் என்று வாசிக்கிறோம். அதற்கு என்ன செய்ய வேண்டும் நாம் என்று பார்க்கும்போது, ஆனாலும் அவன் எவ்வளவாகும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்பட காற்றில் அடிபட்டு அழைக்கிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறார். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தர் எதையாக பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. காரியத்தை குறித்து நாம் வாசிக்கும் போது, சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்புக்கு வாக்குத்தத்தம் பண்ணி பண்ணின ஜீவகிரீடத்தை பெறுவான். சோதனை சொன்னோன்னா நம்ம பைபிளில் மெயினாக ஞாபகத்தை யோபு தான். அதிகமாக சோதனை சகித்த மனுஷன் சொன்னால் அது யோபு தான். எந்தனமாக அவருடைய நிலைமை எல்லாவற்றையும் அபரிதமான ஆசீர்வாதம் பெற்ற யோபு சாத்தானால் சோதிக்கப்படும் போது எல்லாவற்றையும் இழந்த பின்பு கர்த்தரை விட்டு விலகாதவனமாக கர்த்தரே சாட்சி கொடுத்தார்னு சொன்னால் எந்தனமாக உங்களை குறித்து என்னை குறித்து எந்தளவாக தேவன் சாட்சி கொடுப்பார். நாம் எந்தளவாக கர்த்தருடைய பாதபடியில் நாம் அமர்ந்திருக்கிறோம், அவருடைய சிந்தையை நாம் ஆயுதமாக எந்தளவாக தரித்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள் என்று சொன்னவனமாக தேவன் யோபை குறித்து அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்தவனாக இருக்கிறான். வாசிங்கள் யோபு 1வது அதிகாரம் 1வது அதிகாரம் 1வது வசனம். ஊத் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புகரமாக இருந்தான். அந்தனமாக தேவனுடைய கரத்தில் இருந்த யோபு, அப்படிப்பட்ட மனுஷனுக்கும் சோதனை வந்தது. பிசாசினாலே சோதனை. இப்போ உலகத்தில் இருக்க நமக்கும் சில சோதனை வரும். அதிலிருந்து தாமிக்கிக் கொள்ளும்படியாக, தப்பித்து கொள்ளும்படியாக தேவனை கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அதற்கு நாம் பொறுமையோடு காத்திருந்து அவருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து, அவர் திட்டத்திற்கு கீழ்ப்படிந்து, அவர் வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அதை நாம் வாசித்து ஜெபித்து மேற்கொள்ளும் போது பிசாசு நம்மை விட்டு விலகி போகிறோனாக இருக்கிறான். பிரியமானவர்களே, அதுக்கு நாம் இருப்பது பொறுமையோடு இருந்து அந்த காரியங்கள் நாம் மேற்கொள்ளும் போது தேவன் நம்மை எந்தனவாக நினைத்திருக்கிறார். யோபுக்கு மாத்திரமல்ல, கர்த்தர் நம்மையும் தாங்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். நான் பொறுமையோடு இருக்கும்போது யோபுக்கு சொன்ன வாக்கு தத்தத்தை போல 7வது வசனத்தில் கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு விருத்தமாக பூமியெங்கு உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றார். பிசாசவனை அவனை வெங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று வாசிக்கிறோம். அப்போது யோபுக்கு மாத்திரமல்ல, ஒவ்வொருவருக்கும் நம்ம பாடு அனுபவிக்கும்படியாக சில உபத்திரங்கள் வருது, சில பாடுகள் வருது, சில சஞ்சங்கள் வருது, சில போராட்டங்கள் வருது, சில பேச்சுக்கள் வருது. ஆனாலும் அதிலிருந்து மேற்கொள்ளும்படியாக நாம் பொறுமையாக இருக்கும்போது, தேவனுடைய சமயத்தில் நாம் தரித்து இருக்கும்போது, நாம் வேதத்தை வாசிக்கும் போது, ஜெபிக்கும் போது கர்த்தர் ஒவ்வொருவரும் அதிலிருந்து விடுவிக்கிறவராக, அவர் மற்றவர்கள் நாம் சாட்சியுள்ள பிள்ளைகளாக நாம் வாழும்படியாக கர்த்தர் தெரிந்திருக்கிறார். கர்த்தர் நாம் ஒவ்வொருவரும் தெரிந்திருக்கிற காரியம் அவருடைய சித்தமாக இருக்கிறது. அவருக்கு சித்தத்திற்கு நாம் கீழ்ப்படியும் போது தேவன் நம்மை நினைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் நம்மை உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறார், நம்மை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். அதற்கு அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கும் போது நம்முடைய தேவைகள் அனைத்தும் சந்திக்கக்கூடிய தேவன். ஆனாலும் கர்த்தர் சில சோதனைகள், சில பாடுகள் வரும்போது அதில் நாம் பொறுமையாக இருக்கும்போது தேவன் நம்மை தாங்கி வழிநடத்தி தப்பித்து அநேக காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய தேவன் என்று வாசிக்கிறோம். எபிரேயர் 4வது அதிகாரம் 12 வரைக்கும் வாசிக்கலாம்.
எபிரேயர் 4வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 16 வரைக்கும் வாசிக்கலாம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்தினாலும் கருக்கானதாயும் ஆத்துமாவும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனையும் வகரித்தாயும் இருக்கிறது. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாய் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். வானங்கள் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகி இயேசு என்னும் மகா பிரதான ஆசிரியர் நமக்கு இருக்கிறபடியால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். நம்முடைய பணங்களை குறித்து பதிவிக்கக்கூடாத பிரதான ஆசிரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாது இருக்கிற பிரதான ஆசிரியர் நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாய கிருபை அடைவும் தைரியமாக கிருபாசனத்திலே சேர கடவும். ஆம் பிரியமானவர்களே, சோதனை இருக்கும்போது, பாடுகள் இருக்கும்போது அவருடைய வார்த்தை நம்மை அது தேற்றக்கூடியதாக இருக்கிறது. அது நம்மை அரவணைக்கக்கூடியதாக இருக்கிறது. அது நம்மை வழிநடத்த சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அவருடைய வார்த்தையை அனுப்பி, வசனத்தை அனுப்பி நமக்கு ஆறுதல் உண்டாக முடியாகும். அரவணைத்து செல்லக்கூடிய தேவன் நம்மோடு இருக்கிறார். தேவனுடைய வார்த்தையானது அது ஜீவனும் வல்லமும் உள்ளதாக இருக்கிறது. அது எந்த நிலைமையில் உள்ளதோ இருபுறம் கருக்குள்ளது பட்டயமாக இருக்கிறது. அது ஆத்மா ஆவியும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்க உருவ குத்துகளாக இருக்கிறது. இருதயத்தின் நினைவுகளும் யோசனை வகை இருக்கிறது. குறைவு என்னிடத்தில் உண்டு. இந்த நிலைமைக்கு சில காரணங்கள் வரும், சில சம்பவங்கள் நடக்கிறது என்று சொன்னால் அது என் நிமித்தமாக தான் வருகிறது கண்டு தேவனை குறித்து அல்ல. நாம் அதை ஒவ்வொருவரும் சிந்திக்கக்கூடியவர்களாக சில சோதனைகள் வரும்போது, சில பாடுகள் வரும்போது அது என் நிமித்தம் என்னுடைய தவறுதினாலும் இருக்கலாம், என்னுடைய யோசனையினாலும் இருக்கலாம். ஆண்டவர் அதிலிருந்து விடுவிக்க வேண்டுமானால் அந்த தவறிலிருந்து நான் எதில் தவறினோனோ அதை என்னை உணர்த்தும் போது, அதை நான் கீழ்ப்படியும் போது, ஆண்டவர் வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியும் போது அதிலிருந்து நான் தப்பித்துக் கொள்ளும்படியான ஒரு போக்கை தேவனாய் கர்த்தர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் கொடுக்கக்கூடியவர் என்று நாம் வாசிக்கிறோம். அந்த நம்முடைய பலவீனங்கள் உண்டு. நம்முடைய சரீரத்தில் அநேக பலவீனங்கள் உண்டு. ஆனாலும் அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியாக, அதிலிருந்து விடுவிக்கும்படியாக தேவனாய் கர்த்தர் நாம் ஒவ்வொருவரும் நினைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அந்த நாம் நினைக்கும் போது அநேக பாடுகள் உபத்திரங்களிலிருந்து தான் ஒவ்வொரு நாளும் நாம் மேற்கொண்டு வருகிறோம். ஆனால் தேவன் நம்மை ஒவ்வொருவரும் தப்பிக்க வல்லவர் என்று வாசிக்கிறோம். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாய் வெளியரமாக இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு. மனுஷன் இருக்கல்ல பிரியமானவர்களே, நாம் பேசுவது, நாம் நினைப்பது, நாம் இருதை சிந்திப்பது அனைத்தையும் ஆண்டவரை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். பிரியமான கர்த்தருடைய கண்கள் நீதிமான் மேல் நோக்கமாக இருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். நம்முடைய போக்கும் வரத்தை அறிந்து தேவனாக இருக்கிறார். அவருக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை என்று வாசிக்கிறோம். நம்முடைய தேவைகள் இன்னதென்று பரமபிதா அறிந்திருக்கிறார் என்று சொன்னவனமாக தேவன் நம்மை கண்ணோக்கி இருக்கிறார், நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய நிலைமை எல்லாவற்றையும் அறிந்த தேவனாக இருக்கிறார். அவருடைய கண்களுக்கு சகலமும் மறைவான ஒன்றுமில்லை. அது வெளியரங்கமாயும் நிர்மாணமாயும் இருக்கிறது என்று வாசிக்கிறோம். அந்த தேவனாய கர்த்தருடைய வார்த்தை வானங்களின் வழியா பரலோகத்திற்கு போன தேவகுமார் இயேசு என்னும் மகா பிரதான ஆசிரியர் நமக்கு இருக்கிறார். நாம் வேண்டுவது, நாம் சிந்திப்பது, நாம் என்ன வேண்டும், என்ன பேச வேண்டும் என்பதை தேவன் நம்மை அறிந்திருக்கிறார். வாயின் வார்த்தையில் அறிந்த தேவனாக இருக்க, இருதயத்தின் நினைவுகளை அறிந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் ஒருவரும் வழிவிட்டு விலகி போக தேவனுக்கு பிரியமான காரியம் இல்லை. பிரியமானவர்களே, நமக்கோட உபத்திரமோ பாடுகளோ சஞ்சைகளோ எந்தனமாக அப்போஸ்தலன் பவுலை குறித்து நாம் வாசிக்கும் போது அவர் பட்ட பாடுகள், எந்தனமாக ஊழியத்தின் நிமித்தம் பட்ட நிந்தைகள், அவமானங்கள் எந்தனமாக தம்மை தாழ்த்திருக்கிறார். பிரியமானவர்களே, அந்த நிலைமை நமக்கு இன்னைக்கு இல்லை. நம்ம எல்லாமே சுகபோகமாக தான் இன்னைக்கு இருக்கு. எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த அனுபவமாக சில நம்மளோட சபையோட ஊழியத்தை கூட பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. இப்போ இருக்க மூத்த சகோதரங்க தெரியும். அப்போ நிறைய பேர் நடந்து போய் ஊழியம் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து சைக்கிளில் போயிட்டு ஊழியம் பண்ணியிருக்காங்க. சைக்கிளில் போன கூட பார்த்தீங்கன்னா 25 கிலோமீட்டர், 30 கிலோமீட்டர், 40 கிலோமீட்டர்லாம் போயிட்டு சைக்கிளில் போயிட்டு ஒரு சகோதரம் இப்போ பார்த்தீங்கன்னா உடனே நம்மகிட்ட அலைபேசி இருக்குது. இப்போ இந்த செகண்டில் வரோன்னு சொன்னால் நாங்கள் 10 மணிக்கு வரோம்னு சொல்லலாம். நம்ம தெரியப்படுத்தலாம். 10 மணிக்குன்றதை அவர் 9:50 அவர் ரீச் ஆகிடும். அவர்
அவர் வெயிட் பண்ணியிருப்பார். அப்போ அந்த நிலமை கிடையாதுங்க. அன்றைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சகோதரனை போய் பார்க்கணும்னு சொன்னால் மேக்ஸிமம் அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஊரில் ஒருத்தர் லேண்ட்லைன் இருக்கலாம், எல்லார்கிட்டையும் லேண்ட்லைன் இருக்காது, ஃபோன் கிடையாது. அன்றைக்கி இருக்கிற விசுவாசிங்க, அன்றைக்கி இருக்கிற சகோதரங்க எந்த ஒன்றுமாக ஊழியம் செய்திருப்பாங்க. அநேக பாடுகள் மத்தியில் உபத்திரவ மத்தியில் தான் ஊழியம் செய்திருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து ஆண்டவர் நமக்கு எல்லா வசதியும் கொடுத்துருக்கார். இன்றைக்கி வந்து எல்லார்கிட்டையுமே ஃபோன் இருக்குது, எல்லார்கிட்டையுமே பைக் இருக்குது, எல்லார்கிட்டையுமே ஓரளவுக்கு வசதி வாய்ப்போடு தான் இருக்கும். ஆனால் நம்ம எந்தனமாக சில காரியங்கள் நாம் பிரவேசிக்கிறோம், எந்தனமாக நாம் மற்றவர்களை நாம் சார்ந்து போகிறோமா, இல்லை தேவனை நாம் சார்ந்து போகிறோமா, தேவனுடைய காரியங்களை நம்ம எந்தனமாக முன்னேறி செல்லக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம், எந்தனமாக மற்றவர்களுக்கு நாம் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். பெரியமானவர்களே, அந்த காலத்தில் இருந்தது போல் இந்த டைமில் இருந்த போல் நம்ம எப்படி இருந்திருப்போம்? சில டைமில் நான் யோசிப்போம். அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சைக்கிளில் தான் வருவோம், சைக்கிளில் கொஞ்சம் தூரம் போவோம். அதுக்கப்புறம் பைக் வந்து பைக் கூட பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் போகலாம், அடுத்தது வந்து கனவாசத்துலாம் போயிருக்கோம். ஆனால் வந்து அதுக்கு முன்னாடி சொல்லும் போது சைக்கிளே போவாங்க. டபுள்ஸு போகிற காலம் உண்டு, சில டைமில் ட்ரிபிள்ஸ் கூட போயிருக்காங்க. அப்போ எந்த விதமாக பாடுள்ள ஊழியம் தானே, எவ்வளோ சோதனை சகிச்சிருப்பாங்க. சில பலவீனம் நம்ம இப்போ சின்னதாக வரும்போது, நான் கூட சில டைமில் வந்து வீட்டில் கிளம்பும்போது சில சூழல் வரும்போது யோசிப்பேன், சரி ஒரு மாதிரி உடம்பு சரி நின்று இல்லாமல். ஆனால் வர்றது பைக்கில் தான் வர போகிறோம், ஆனால் சில சோர்வுகள். ஆனால் அந்த டைமில் வந்து அவங்க அப்போ நினச்சிருந்தாலும் இந்த ஊழியத்தெல்லாம் எந்த ஒன்றுமாக மேற்கொண்டிருக்கும். சைக்கிளில் வந்து கடந்து வந்திருக்காங்க, எவ்வளோ பாடுகள். அப்போ இப்போ இருக்கிற பலவீனம் அப்போ இருந்திருக்காதா? இருந்திருக்கும். அதில் சோதனை சகிக்க மனுஷன் அதுதான் பாக்கியவான்னு சொல்கிறோம். அந்த விதமாக சில பலவீனங்கள் வரும்போது கர்த்த நிமித்தம் நாம் சில பாடுகளை ஏற்றுக்கொள்ளும் போது எந்த விதமாக நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய தேவன் என்று வாசிக்கிறோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிகக்கூடாத பிரதான ஆசிரியர் நமக்கு இருக்கிறார். பிரியமானவர்கள், நம்முடைய பலவீனங்கள் என்னதென்று பரமபிதா அறிந்திருக்கிறார். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிகக்கூடாத பிரதான ஆசிரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவம் இருக்க பிரதான ஆசிரியரே நமக்கு இருக்கிறார். அதனால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையும் தைரியமாய் கிருபாசனத்தில் தைரியமாய் தேவை நம்முடைய தேவைகளுக்காக மாத்திரமல்ல ஒவ்வொன்றிற்காகவும் நாம் ஜெபிக்கக்கூடியவர்களாக ஜெப வீரர்களாக தேவனுடைய பாதத்தில் நாம் அமர்ந்திருக்கும் போது கர்த்தர் நம்மைக்கு வழிநடத்தக்கூடிய தேவன் என்று வாசிக்கும். அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 41-42 வாசிங்க. அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 41-42. சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். ஆம் பிரியமானவர்களே, அநேக காரணங்கள் நாம் சொல்லாமல் நமக்கு ஏற்படக்கூடிய சங்கடத்திலிருந்து விடுவிக்கும்படியாக தேவனை கர்த்தர் நம்ம நினைத்திருக்கிறார். அந்த நாம் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை புறப்பட்டு போய் தினந்தோறும் தேவாலயத்தை இடைவிடாமல் உபதேசம், இயேசு கிறிஸ்து பிரசங்கம், ஜெபம் என்று நாம் எப்பொழுதும் நமக்காக பாடுபட்ட ஆண்டவரை நாம் நினைக்கும் போது ஒருவாளும் நம்மை தேவன் நினைத்திருக்கிறார், உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார். அவருடைய நாமத்துக்கு பயப்படுகிற பிள்ளைகளை அவர் தாங்கக்கூடியவர் என்று நாம் வாசிக்கிறோம். அந்தனமாக தினந்தோறும் தேவாலயத்திலும் வீடுகளிலும் இடையெல்லாம் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள் என்று அப்போஸ்தலரை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைதல் பாத்திரமாக எண்ணப்பட்டபடியார் நாம் அந்தனமாக நினைக்கிறோமா? ஆண்டவர் நிமித்தம் நாங்கள் அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, இந்த ஊழியத்தை நாங்கள் பிசாசு கொண்டு வர எல்லா காரியங்களும் அதமாக்கி போடும் கர்த்தர் எங்களோடு இருக்கிறார் சொல்லிட்டு அவருடைய நாமத்திற்காக பாடப்படக்கூடியவர்களாக, அவருடைய நாமத்தை குறித்து நாம் பேசுகிறவர்களாக, அவர் நாமத்துக்கு அவர் வருகை குறித்து நாம் மற்றவர்கள் சொல்லக்கூடியவர்களாக, எந்த நிலைமையிலும் நாம் அவருடைய நாமத்தை குறித்து பேசுகிறவர்களாக உபதேசிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கும்போது தேவன் நம்மை வழிநடத்தக்கூடிய தேவன் என்று வாசிக்கிறோம். ஆம் பிரியமான அந்த வண்ணமாக ஒரு காலம் இடராத வண்ணமாக நம்மை 2 பேதுரு 1:11 2 பேதுரு 1:11 ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகள் செய்தால் நீங்கள் ஒரு காலம்
நாம் ஜாக்கிரதையாக இரும்போது, ஜாக்கிரதையாக இருந்து காரியங்களை நாம் மேற்கொள்ளும் போது, ஜாக்கிரதையாக இருந்து தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்கும் போது, தேவன் நம்மை ஒரு காலம் விழாதபடிக்கு அநேக சோதனை வந்தாலும் அதிலிருந்து மேற்கொள்ளும்படியாக அவருக்கு நாம் கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்திற்கு நாம் கீழ்ப்படிந்து இருக்கும்போது தேவன் நம்மை வழிநடத்தக்கூடிய தேவன் என்று வாசிக்கிறோம். ரோமர் 5 ரோமர் 5வது அதிகாரம் 2லேருந்து 5 வாசிக்கலாம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையை மேன்மை பாராட்டுகிறோம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறதென்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அன்றையும் நாம் பலனற்றவர்களாக இருக்கும்போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். ஆம் பெரியமானங்களே, இங்கே நாம் வாசிக்கிறோம், அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று அதில் நிலை கொண்டிருக்கும் போது எந்தனமாக தேவன் நம்மை நினைத்திருக்கிறார். தேவ மகிமை அடையோம் என்கிற நம்பிக்கையினாலே நாம் மேன்மை பாராட்டுகிறோம் பெரியமானவர்களே. அது மாத்திரமல்ல, உபத்திரவம் உண்டு, பொறுமை பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குறது நாங்கள் அறிந்து உபத்திரங்களையும் மேன்மை பாராட்டும். சங்கீதக்காரன் அடிக்கடி வாசிக்கிறவனமாக 119:71 நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன்னு சொல்லிட்டு வாசிக்கிறோம். அந்தனமாக உபத்திரம் எப்படிங்க நல்லதாக இருக்கும், நோய் எப்படி நமக்கு நல்லதாக இருக்கும், பாடுகள் எப்படி நமக்கு நல்லதாக இருக்கும். அது நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று சொல்லும். அப்போ உபத்திரவம் வரும்போது, பாடுகள் வரும்போது இன்னும் அப்போது எப்படி பிரமாணங்களை கற்றுக்கொள்ள முடியும்னு சொன்னால், அப்போ இன்னும் அதிகமாக நாம் நெருங்குகிறோம் தேவனிடத்தில். எந்தனமாக கிட்டி சேர்வர்களாக நெருங்கக்கூடியவர்களாக நமக்கு பாடு வரும்போது, துன்பம் வரும்போது, துயரம் வரும்போது, சோதனை வரும்போது அதிலிருந்து தப்பித்து கொள்ளும்படியாக தேவனை நாம் இன்னும் அதிகமாக சார்ந்து கொள்ளும் போது அது நமக்கு நல்லது. அப்போது தேவனை நாம் எந்தனமாக சார்ந்து கொள்கிறோமோ, தேவனை நாம் சார்ந்து கொள்ளும்போது தேவன் நம்மை சார்ந்து கொள்ளக்கூடிய தேவன் என்று வாசிக்கிறோம். தேவனிடத்தில் சேருங்கள், அப்போது அவர் உங்களிடத்தில் யாக்கோபு 4:5-10 பாருங்கள், அந்த வார்த்தை இருக்கும். தேவனிடத்தில் நாம் எந்தனமாக, அதனால தான் அங்கே குறித்து வாசிக்கிறோம், உபத்திரம் எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன்னு சொல்கிறோம். அப்போ உபத்திரங்களை மேன்மை பாராட்ட முடியும்னு சொன்னால், உபத்திரம் வந்தாலும் அதிலிருந்து தப்பித்து கொள்ளும்படியாக நாம் இன்னும் அதிகமாக தேவனிடத்தில் சேரும்போது தேவன் அதிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். நாம் எந்தனமாக தேவனிடத்தில் சேரும்போது தேவன் நம்ம நினைக்கக்கூடிய தேவன். பிரியமானவர்களே, நாம் ஒருவரும் வழிவிட்டு போகாதபடிக்கு தேவன் நம்ம ஒவ்வொரு நாளும் தாங்கி வழிநடத்தி தப்பித்து அவருடைய மந்திரை நாம் இணைத்திருக்கிறார், நம்மை ரட்சித்திருக்கிறார் என்பதை நாம் ஒவ்வொருவரும் நினைக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். யாக்கோபு 4:5-10 4வது அதிகாரம் 5-10. நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சனை இருக்கிறார் என்று வேதவாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? 10 வரை வாசிக்கிறோம். அவர்கள் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, அதனால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், விசுவாசத்தை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் சேருவார். உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனமுள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள், உங்கள் நகைப்பு துக்கமாகவும் உங்கள் சந்தோஷம் சந்தனமாகவும் மாறக்கடவது. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மை கொடுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஆம் பிரியமானவர்களே, நம்மில் வாசமாக இருக்கிற ஆவியான நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியாக இருக்கிற என்று வேத வாக்கியம் வீணாக சொல்லுவது நினைக்கிறீர்களா? சோதனை வரும்போது, உபத்திரம் வரும்போது அதிலிருந்து நாம் எந்த நிலைமையில் நாம் இருக்கிறோம் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார் பிரியமானவர்களே.
அந்தமாக உபத்திரப்பட்டது நமக்கு நல்லது. சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். உலகத்தில் வந்து நமக்கு ஒரு வாக்குத்தாத்தம் உண்டு, உலகத்தில் நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. அப்போ உலகத்தில் உபத்திரம் உண்டு, அதில் ஜெயித்த கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். பாடுகள் உண்டு, அதிலிருந்து விடுவிக்கக்கூடிய கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். உபத்திரமோ நாசமோசமோ எல்லாவற்றும் நாம் விடுதலை பெற வேண்டும் என்றால் ஆண்டவருடைய பாதபடியில் நாம் அமரும்போது, அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போது, நம்மில் வாசமாக இருக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்கும் சகோதரிக்கும் தம்மில் வாசமாக இருக்கிற தேவன கர்த்தர் நம்மிடத்தில் வைராக்கியமும் வாஞ்சியமுள்ளமாக இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் என்னோடு இருக்கிறார், என்னை வழிநடத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார் சொல்லி நான் சிந்திக்கும் போது எந்தனமாக அவர் அதிகமான கிருபை அளிக்கக்கூடிய தேவன் என்று வாசிக்கிறோம். அதுக்கு காரணம் என்னுடைய பெருமையோ என்னுடைய எண்ணமோ என்னுடைய சிந்தனையோ அது தாழ்மையாக இருக்க வேண்டும் என்று வாசிக்கிறோம். அந்தனமாக அதிகமான கிருபை அளிக்கிறாரே, அதனால் தேவன் பெருமையுள்ளவருக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவருக்கு கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். பிசாசுக்கு எதிர்த்து நின்றதால் தான் வந்து யோபு குறித்து நம்ம முன்னிலைமை குறித்தும் பின்னணியும் அதிக ஆசீர்வாதமாக இருந்தது என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்போ பொறுமையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொன்னால், எந்தனமாக நாம் யோபை குறித்தும் சங்கீதாரனை குறித்தும் நாம் வாசிக்கும் போது எந்தனமாக பாடுகளிலும் உபத்திரங்களிலும் இருந்து அவர்கள் மேற்கொள்ளும்படியாக தேவன் அவர்களுக்கு கூடவே இருந்து உதவி செய்தாரோ, அந்தனமாக ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தேவனை கர்த்தர் நம்மை தாங்கி வழிநடத்தி தப்பித்து எல்லா நிலைமையிலும் போதுமான இருக்கக்கூடிய தேவன் என்று வாசிக்கிறோம். அதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். பிசாசான காரியங்கள் அந்தரங்கமான காரியம் எல்லாம் ஒரு விசுவாசிட்டு ஒழிந்து போகும்போது எந்தனமாக தேவன் நம்மை மழைத்தக்கூடிய தேவன் என்று வாசிக்கிறோம். அதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், தேவனிடத்தில் சேருங்கள். இனியும் அதிகமாய் அதனால் தான் உபத்திரப்பட்டது நல்லது. அதனால் வந்து பிரமாணங்களை கற்றுக்கொண்டு சொன்னால், ஒரு உபத்திரம் வருது எனக்கு ஒரு தேவை இருக்குன்னு சொன்னால் உலகத்திலோடு அப்படி தான் சொல்லுவாங்க, தேவனை மட்டும் ஆண்டவரோட கடவுளோட போகிறாங்க. அப்படி இல்லை, நம்முடைய கர்த்தர் எப்போதும் நம்மை கண்ணோக்கமாக இருக்கிற தேவன் என்று வாசிக்கிறோம். அந்த எல்லா நிலைமையில் நம்முடைய தேவை அறிந்த தேவன், அதிலிருந்து நம்மை விடுவிக்கக்கூடிய தேவன் என்று வாசிக்கிறோம். அந்தமாக தேவனிடத்தில் நாம் சேரும்போது அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேர்வார். பாவியிலே உங்கள் கைகளை சுற்றி இருமனோடு உங்கள் இதயங்களை பரிசுத்தம். நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள், உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாக கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று வாசிக்கிறோம். அந்தனமாக பிரியமானவர்களே, அநேக சோதனைகள், அநேக பாடுகள், அநேக உபத்திரங்கள் இருந்தாலும் அதிலிருந்து தப்பித்து கொள்ளும்படியாக, அதிலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாக தேவன் நம்மை உயர்த்தியிருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் அது நோக்கமாக இருக்கிறது என்று வாசிக்கிறோம். கர்த்தரின் வருகை சமீபமாக இருக்கிறது என்று வாசிக்கிறோம். கர்த்தருடைய கரத்தினால் இருக்கிற நாம், அவருடைய வருகைக்கு காத்திருக்கிற நாம் பொறுமையோடு இருந்து ஒருவரோடு ஒருவர் அன்பாக இருந்து தேவனுடைய வார்த்தையை நாம் நிறைவேற்றக்கூடியவர்களாக, மற்றவர்கள் சுவிசேஷம் சொல்லக்கூடியவர்களாக, மற்றவர்களை ஜபத்திலே தாங்கக்கூடியவர்களாக நாம் இருப்போமானால் கர்த்தர் நமக்கு ஒவ்வொரு உதவி செய்யக்கூடிய தேவன் என்று வாசிக்கிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் அன்பின் தகப்பனே, உம்முடைய பரிசுத்த குமாரனும் எங்கள் அருமை இரட்சகரமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்காக கர்த்தாவே உண்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், சோசரிக்கிறோம். ஆம் கர்த்தாவே, உபத்திரவத்திலும் பாடுகளிலும் நாங்கள் எவ்வளவாய் சகித்திருக்க வேண்டும் என்றும் பொறுமையாய் இருக்க வேண்டும் என்றும் கர்த்தாவே நீர் எங்களுடைய நினைவுக்கு ஆனை கர்த்தாவே, நாங்கள் இருதயத்திலே எழுதி ஆண்டை நாங்கள் அனுதினமும் அதனை வாசித்து கர்த்தாவே அதன்படி நடந்து கொள்ளத்தக்கதாக உதவி செய்கிறார்கள். நம்முடைய பரிசுத்தமான கண்கள் தயவிருப்பதாக. படிக்கிற பிள்ளைகளுக்கு உங்களுடைய கண்களில் தயவிருக்கட்டும், வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு உங்களுடைய கண்களில் தயவிருக்கட்டும் அன்று. அப்படியே சபையினுடைய காரியங்களில் பிரவேசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டை தைரியமாய் செய்யத்தக்கதாக உதவி செய்கிறார்கள். காஞ்சிபுரம் சென்றிருக்கக்கூடியதாக நம்முடைய தாசன் கர்த்தாவே அந்த ஊழியத்தை முடித்து சுகபத்திரமாக எங்கள் மத்தியில் வந்து சேரத்தக்கதாக உதவி செய்கிறார்கள். நம்முடைய பரிசுத்தமான கண்கள் தயவிருப்பதாக. உங்களுடைய கிருபையாக இருக்க உதவி செய்கிறாங்க. ஆமான்றே யோபு குறித்து நாங்கள் வாசித்தோம். யோபு எவ்வளவாய் கர்த்தாவே அவர் பாடுபட்டார், எவ்வளவாய் அவர் சகித்து கொண்டிருக்கிறார், எவ்வளவாய் அவர் அக்கிரமங்களை கடினமாக சகித்தார். எல்லாவற்றை காட்டிலும் அவருக்கு முந்தின நிலைமை காட்டிலும் பிந்தின நிலைமை அவருக்கு மிகவும் அருமையாய் அமைந்தது என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். அந்தபடியாய் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் கர்த்தாவே உம்மை மாத்திரமே உயர்த்தி
உமக்குள்ளாக நாங்கள் வளரத்தக்கதான கிருபிலித்தாரும் உம்முடைய கண்களில் தயவிருக்கட்டும். உங்கள் கிருபியா இருக்க உதவி செய்கிறார்கள். இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தினாலே இந்த ஜபத்தை எடுக்கிறோம் ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமே அவர் நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களும்